தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய தலைப்பு செய்திகள். தற்போதைய இக்கட்டான காலப்பகுதியில் மக்கள் எதிர்நோக்கும் பல்வேறு இன்னல்களை ஒவ்வொன்றாக இல்லாதொழிப்பதற்கு அரசாங்கம் என்ற ரீதியில் தயாராக இருப்பதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். குருநாகல் மாவத்தகமு பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். மக்களுக்கு ஏதேனும் நிவாரணம் வழங்கினால் தேர்தல் நெருங்குகின்றதா என்று சிலர் கேட்கின்றனர். தேர்தலை எதிர்பார்த்து நாங்கள் திட்டங்களை முன்னெடுக்கவில்லை. மக்கள் இக்கட்டான நிலையில் இருக்கும் போது நிவாரண பொதி கொடுத்தால் அதன் போதும் இவ்வாறான கேள்விகளையே எழுப்புகின்றனர். நாம் மக்களின் சிரமங்களை புரிந்து கொண்ட அரசாங்கம் ஆகும். பொருட்களின் விலை உயரும் போது மக்கள் சிரமப்படுகின்றனர். அதனால்தான் நிவாரணம் வழங்க முன்மொழிகின்றோம். ஆனால் எதிர்க்கட்சிகள் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு விரும்பவில்லை. அதற்கும் ஏதோ சொல்கின்றார்கள். நாம் வழங்குவதையும் விரும்புவதில்லை என குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவினாலும் மக்களுக்கான பொருட்களின் விநியோகம் தொடர்ந்தும் இடம்பெறும் என யாழ்ப்பாண வணிகர் கழக தலைவர் ஜெயசேகரன் தெரிவித்தார். யாழ்ப்பாண வணிகர் கழகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த அவர், கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கு பின்னர் நாட்டில் படிப்படியாக சில பொருட்களுக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. சில நிறுவனங்கள் விநியோகத்தை மட்டுப்படுத்தியதன் காரணமாக பால்மா, எரிவாயு கொள்கலன்கள் மற்றும் கோதுமை மா என்பவற்றுக்கான தட்டுப்பாடு நிலவுகிறது. கோதுமை மா விநியோகம் தற்போது சீராகி வருகிறது. பால் உள்ளிட்ட வெதுப்பக உற்பத்திகளுக்கு தேவையான அளவு கோதுமை மா வெதுப்பகங்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வருகின்றது. நாடு மிகவும் இக்கட்டான நிலையில் இருக்கின்ற நேரத்தில் உள்ளூர் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டிய தேவை காணப்படுகிறது. அரசாங்கம் உளுந்தை தடை செய்துள்ள நிலையில் எல்லோரும் உளுந்தை அதிக அளவில் உற்பத்தி செய்ததால் அதன் விலை வெகுவாக குறைந்துள்ளதாகவும் யாழ்ப்பாண வணிகர் கழக தலைவர் ஜெயசேகரன் தெரிவித்தார். பதுளை மாவட்டத்தின் ரிதிமாலியத்த இளைஞர் வர்த்தக கிராமத்தில் நேற்று இரவு மின்சாரம் தடைப்பட்ட போது காட்டு யானைகள் நுழைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது காட்டு யானைகள் கிராம மக்களின் சோள பயிர்களுக்கு பலத்த சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அதுதரன செய்தியாளர் தெரிவித்தார். மின்சாரம் தடைப்பட்ட போது கிராமத்தை சுற்றியுள்ள மின்வேலியை உடைத்துக் கொண்டு காட்டு யானைகள் கிராமத்திற்குள் நுழைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். கொழும்பு பல்கலைக்கழகத்தின் வேந்தராக நியமிக்கப்பட்ட நாரகின் பீட்டர் ஸ்ரீ அபயராம புராதன விகாராதிபதி வணக்கத்திற்குரிய முருத்தட்டுவை ஆனந்த தேரருக்கு கௌரவம் அளிக்கும் விழா நேற்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் தலைமையில் பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. பொதுச்சேவை ஐக்கிய தாதியர் சங்கம் இந்த விழாவினை ஏற்பாடு செய்திருந்தது. இதன்போது நாரகின் பீட்டர் ஸ்ரீ அபயராம பிரார்த்தன விகாராதிபதி வணக்கத்திற்குரிய முருத்தட்டுவை ஆனந்த தேரர் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களினால் கௌரவிக்கப்பட்டார். குறித்த நிகழ்வில் சுகாதார அமைச்சர் கேலி ராமுக்வேலு அவர்களும் கலந்து கொண்டார். இலங்கை வரலாற்றின் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தேசிய பிரச்சினைகள் மற்றும் அனர்த்தங்களின் மத்தியில் மகா சங்கத்தினர் முன்னின்று செயற்பட்டமைக்கு வரலாறு சாட்சியளிக்கும். இந்த நாட்டின் தேசிய பிரச்சினைகளின் போது முன்னின்று பெருந்தன்மையாக உழைத்த ஒருவராக நமது தேரர் வரலாற்றில் இடம் பிடித்துள்ளார். அந்த தேசிய பிரச்சினைகளின் மத்தியில் அவர் தயக்கமின்றி செயற்பட்டார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயுவுக்கு தட்டுப்பாடு நிலவி வருவதால் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் 15,000க்கும் அதிகமான சிறிய ஹோட்டல்கள் மற்றும் சிற்றுண்டிச்சாலைகள் மூடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தகவலை சிற்றுண்டிச்சாலைகள் உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. ஹோட்டல்களுக்கு சமையல் எரிவாயு கிடைக்கின்ற போதிலும் அவை அவர்களது நாளாந்த தேவைக்கு பற்றாக்குறையாக காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சில ஹோட்டல்களில் விறகு அடுப்பு பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். கிளிநொச்சி பளை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட தர்மகேணி சந்தி பகுதியில் இன்று இரவு கொழும்பு நோக்கி சென்ற அரசு பேருந்து தரிப்பிடத்தில் பயணிகளை ஏற்றுவதற்காக நிறுத்திய போது பின்னால் மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்த நபர் வேக கட்டுப்பாட்டை இழந்து பேருந்தில் மோதியுள்ளார். குறித்த விபத்தில் படுகாயமடைந்த நபர் பளை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் மாற்றப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை பளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பணத்தை அச்சடித்து நிவாரணம் வழங்குவதால் ஏற்படும் பணவீக்கம் குறித்து அரசாங்கம் சிந்திக்க வேண்டும் என அமைச்சர் உதயகமன் பில தெரிவித்தார். மேலும் அரசின் வருவாய் அதிகரிக்கப்படாவிட்டாலோ அல்லது இதர செலவினங்களை குறைக்காவிட்டாலோ பணம் அச்சடித்து நிவாரணம் வழங்க வேண்டும் என்றார். இன்று இந்த நாட்டு மக்கள் பாரிய பணவீக்கத்தை எதிர்நோக்கி வருவதாகவும் குறைந்த வருமானம் பெறுபவர்கள் இதனால் அதிகம் பாதிக்கப்படுவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். பொய்யான விசித்திர கதைகளை சொல்லாமல் மக்களுக்கு உண்மையானவற்றை தெரிவித்தால் மக்கள் நிலைமையை புரிந்து கொண்டு எத்தகைய சவாலையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். எனினும் அவ்வாறானதொரு மனநிலையை ஏற்படுத்த அரசாங்கம் தவறிவிட்டது என்றார். வார இறுதி நாளிதழ் ஒன்றுக்கு அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார்.
முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் சிற்றூழியராக கடமையாற்றும் பெண் ஊழியர் ஒருவர் மீது ஒட்டுச்சுட்டான் மாங்குளம் வீதியில் காட்டுப்பகுதியில் வைத்து தாக்குதல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த ஊழியர் மீது ஏதோ ஒரு திரவத்தை வீசி தாக்குதல் மேற்கொண்ட நிலையில் அவர் கண்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தூர பிரதேசங்களிலிருந்து வனப்பகுதிகளை கடந்து பணிக்கு வரும் ஊழியர்களை கடும் அச்சத்தில் தள்ளியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறானதொரு இக்கட்டான காலகட்டம் இந்த நாட்டின் வரலாற்றில் நினைவு கூறப்படவில்லை என அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்தார். மாவத்தகடம பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் அவர் கூறுகையில், இந்த நாட்டின் வரலாற்றில் பிரதமர் என்ற பெயர் அழியாத எழுத்துக்களால் எழுதப்படுவதற்கு பல காரணங்கள் உள்ளன. மிகவும் வறிய ஒடுக்கப்பட்ட மக்களை சென்றடைந்து அவர்களின் நலனுக்காக இந்த நாட்டில் பல்வேறு சட்டங்களை இயற்றி இந்த நாட்டின் தேசிய பாரம்பரியத்தையும் தேசிய சுதந்திரத்தையும் பாதுகாத்து இந்த நாட்டில் தேசிய உணர்வுகளை எழுப்ப அவர்கள் எமக்கு வழங்கிய தலைமைத்துவம் காரணமாக அவரது பெயர் பொன் எழுத்துகளால் எழுதப்பட்ட பெயராக வரலாற்றில் இடம்பெறும் என அவர் குறிப்பிட்டார். நுவரெலியாவில் ஹாவாயிலிய பகுதியில் உள்ள லிட்ரோ கேஸ் வாடிக்கையாளர்கள் தங்களது எரிவாயுவை பெறுவதற்காக அதிகாலை 5 மணி முதல் எரிவாயு முகவர் விற்பனை நிலையங்களுக்கு முன்பாக காத்து கிடக்கின்றனர். பல நாட்களாக இவ்வாறு நிற்கின்ற போதிலும் கேஸ் சிலிண்டர் வழங்கப்படுமா என்பது குறித்து எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை என கேஸ் நுகர்வோர் கூறுகின்றனர். மேலும் கேஸ் பெறுவதற்கு வரிசையில் காத்து கிடப்பதால் தங்களது பணிகளை கூட செய்ய முடியாமல் தவிப்பதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ராஜாங்க அமைச்சு பதவியிலிருந்து நீக்கப்பட்டமை வருத்தமளிப்பதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ சுசில் பிரேம ஜெயந்தவிடம் தெரிவித்துள்ளார். சுசில் பிரேம ஜெயந்தவிற்கு தொலைபேசி தொடர்பு கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ராஜாங்க அமைச்சர் பதவியிலிருந்து சுசில் பிரேம ஜெயந்த நீக்கப்பட்டுள்ளதாக ஷினாந்தி ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷவிடம் தெரிவித்துள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சுசில் பிரேம ஜெயந்தவை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கியதை அடுத்து அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் அவரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த சம்பவம் தொடர்பில் வருத்தம் வெளியிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. முல்லைத்தீவு நாயாறு கடற்பரப்பில் மர்ம பொருள் போன்ற பாரிய கப்பல் ஒன்று கரையொதுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்று அதிகாலை தொழிலுக்காக சென்ற மீனவர்கள் குறித்த கப்பல் கரை ஒதுங்கியுள்ளதைக் கண்டு கடற்படையினருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து குறித்த பகுதிக்கு கடற்படையினர் விரைந்தனர். 120 அடி நீளமும் 40 அடி அகலமும் கொண்டதாக காணப்படும் இந்த கப்பல் செம்மலை கிழக்கு நாயாறு கடற்கரையிலிருந்து 25 மீட்டர் தூரத்தில் கடலில் தலைகீழாக புரண்ட நிலையில் கரை ஒதுங்கியுள்ளது. இந்த கப்பல் யாருடையது, எங்கிருந்து வந்துள்ளது போன்ற விவரங்கள் இதுவரை வெளிவராத நிலையில் பெருமளவான மக்களும் சென்று பார்வையிட்டு வருகின்றனர். எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கையை வழமை போன்று முன்னெடுக்க கல்வி அமைச்சுக்கு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்த நிலையில் திங்கட்கிழமை முதல் பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் வழமைக்கு திரும்புவதால் மாணவர்களை பாதுகாப்பாக அனுப்புமாறு பெற்றோருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடாக குழு மற்றும் மத்திய குழுவின் உறுப்பினர் வைத்தியர் வாசன் ரத்னசிங்கம் இதனை தெரிவித்தார். தற்போது நாடளாவிய ரீதியில் பாடசாலை கற்றல் நடவடிக்கைகள் பகுதியளவில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் நீண்டதொரு இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் பாடசாலைகளின் கற்றல் நடவடிக்கைகள் வழமை போன்று ஆரம்பிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் இலங்கையர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. துலூஸ் நகரில் முட்டை பெட்டியில் மறைத்து வைத்த 700 சிகரெட் பெட்டிகளுடன் குறித்த நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். வீதியில் வாகனம் ஓட்டிச் சென்ற சாரதி ஒருவரை போலீசார் தடுத்து நிறுத்தி சோதனையிட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர் இலங்கையர் என தெரிய வந்துள்ளது என போலீசார் குறிப்பிட்டனர். அவர் பாரிஸில் உள்ள கருப்பு சந்தைக்கு செல்லும் வழியில் இவ்வாறு போலீசாரிடம் சிக்கினார். ஸ்பெயினில் இருந்து கொண்டு வந்த சிகரெட் பெட்டிகளை பாரிஸ் கருப்பு சந்தையில் விற்பனை செய்வதற்கு திட்டமிட்டிருந்தார் என தெரிய வந்தது. அத்துடன் குறித்த இலங்கையரின் முட்டை அட்டை பெட்டிக்குள் துப்பாக்கி தோட்டாக்களும் காணப்பட்டுள்ளன. அதனையும் விட்டதாக போலீசார் கூறினர். சீன வெளிவிவகார அமைச்சர் வாங் யி இலங்கையை வந்தடைந்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளை ஸ்தாபித்து 65 ஆண்டுகள் நிறைவை முன்னிட்டு சீன வெளிவிவகார அமைச்சர் இலங்கை வந்தார். தூதுக்குழுவினருடன் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளும் சீன வெளிவிவகார அமைச்சர் பல்வேறு முக்கிய சந்திப்புகளை மேற்கொள்ள உள்ளார். 20வது அரசியலமைப்பு திருத்தம் முழுமையாக நீக்கப்பட்டு நாட்டில் ஜனநாயகம் ஸ்திரப்படுத்தப்படும் வரை சர்வதேசம் இலங்கையை கண்டுகொள்ளப் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். நல்லாட்சி அரசாங்கத்தில் ஊழல், மோசடிகள், போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதிலும் எந்த ஒரு சந்தேக நபர் மீதும் கைதிகள் மீதும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்படவில்லை. ஆனால் தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் அதற்கு எதிர்மறையாகவே உள்ளன எனவும் அவர் குறிப்பிட்டார். குருநாகலில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.